வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு இந்த நாளின் காலை வணக்கம். ஏசாயா 43வது அதிகாரம் 22வது வசனத்திலே 2வது பகுதி, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் என்று ஆண்டவர் மற்றொரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இவர்கள் ஆண்டவரை குறித்து மனம் சலித்து போகிறார்கள். மனம் சலித்து போவது என்பது ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பு குறைந்து போவதை காட்டுகிறது. தேவனோடு உள்ள உறவு நம்முடைய வாழ்க்கையிலே பரவசமூட்டக்கூடியதாய் மேல் நோக்கி எழும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் அதை அனுபவிக்க தவறினவர்களாக இருப்போம் என்றால், நாம் தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு போர் அடிக்கக்கூடிய ஒன்றாக, மிகவும் பாரமான ஒன்றாக, மனம் சலித்து போகக்கூடிய ஒன்றாக அதை நாம் எண்ணக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். சோர்வின் பாதையிலே, மனம் சலித்து போன பாதையிலே நாம் நடக்க ஆரம்பிப்பது என்பது பின்வாங்கி போகிற ஒரு அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. பின்வாங்குதல் என்பது திடீரென்று ஒரு நாளிலே நடந்து விடுகிற ஒரு அனுபவம் அல்ல. அது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய, தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு இயக்கம் என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை பேர் நம்மிலே நாம் சறுக்கு விளையாட்டு விளையாடி இருக்கிறோம். இந்த நாட்களிலே பல இடங்களிலே, பூங்காக்களிலே பலவிதமான விளையாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை ஊஞ்சல் இருக்கிறது, சறுக்கு பலகை இருக்கிறது, அதில் ஏறி சறுங்கி விளையாடக்கூடிய ஒரு அனுபவத்தை சிறு பிள்ளைகள் அதிகமாக அனுபவிக்கிறார்கள். இந்த நாட்களிலே பல இடங்களிலே அப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சென்று விளையாடுபவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். பலர் இன்றைக்கு செல்ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுகிறார்கள். கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில் இப்பேற்பட்ட கம்ப்யூட்டர் கேம் விளையாண்டு நேரத்தை போக்குகிறார்கள். வெளியே போய் விளையாடுகிற சிறுவர்களை காண்பது அரிதாக இருக்கிறது. இன்றைக்கு பலவிதமான பூங்காக்கள், பலவிதமான வெளியே போய் விளையாடக்கூடிய மைதானங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கே பெரிய ஊஞ்சல்கள் இருக்கின்றன, சறுக்கி விளையாடக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. அதே போல் ரோலர் கோஸ்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இவைகளெல்லாம் பல இருக்கின்றன. ஆனால் அந்த நாட்களிலே இவ்வாறாக இருக்கவில்லை. அந்த நாட்களிலே நான் சிறுவனாக இருந்தபோது, நான் வளர்ந்த ஊரிலே டிசம்பர் மாதத்திலே அதிக பனி பொழிவு இருக்கும். அந்த நாட்களிலே பகலிலே நல்ல வெயில் இருக்கும், இரவிலே நல்ல பனி இருக்கும். அது மலைப்பாங்கான பகுதியாக இருந்தபடியால் அங்கே புல் மேடுகள், பள்ளங்கள் இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கே பல இடங்களிலே இன்றைக்கு அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, பலவிதமான கட்டிடங்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த காலகட்டத்திலே புல் மேடாக இருந்தவைகள், அவைகள் இந்த பனி நிமித்தமாக இரவிலே பெய்கிற பனி இந்த புட்களை எல்லாம் காய்ந்து போக பண்ணும். பகலிலே அடிக்கிற வெயில் இதை முழுவதுமாக உலர்ந்து போக செய்கிறபடியால் நாங்களெல்லாம் இந்த புல் சரிவிலே சறுக்கி விளையாடுவது எங்களுடைய அனுபவமாக இருக்கும். அட்டையை வைத்து அதன் மீது 2 கால்களையும் வைத்து உட்கார்ந்து கொண்டால் ஒருவர் எங்களை மேலிருந்து கீழே தள்ளிவிட நாங்கள் சறுக்கி கொண்டே போவோம். இவ்வாறாக சறுக்கி 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 அந்த புல் சரிவானது நன்றாக வழுக்கி கொண்டு போகிற ஒன்றாக இருக்கும். அதிலே நாங்கள் இவ்வாறாக சறுங்கி சறுங்கி விளையாடி கொண்டே இருப்போம். மிக இன்பமாக இருக்கும். அதை போன்றதுதான் பின்வாங்கி போகிற அனுபவம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், சில சமயங்களிலே இந்த அட்டை நழுவிவிட நாங்கள் அவ்வாறாக வழுக்கி செல்லும்போது எங்களுடைய பேண்ட் கிழிந்து ஓட்டையாகிவிடும். வீட்டுக்கு சென்றால் பெற்றோர் எங்களை திட்டுவார்கள், எங்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். சறுக்கி விளையாடுவது, புல்மேட்டிலே சரிவிலே சறுக்கி விளையாடுவது இன்பமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பின்விளைவு உண்டு. அதே போலதான் என் அருமையான ஃபீபா நேயர்களே, தேவனுக்கு விரோதமாக மனம் சலித்து போய் பின்வாங்கி போகிற அனுபவம் துவக்கத்திலே பாவத்தின் சந்தோஷத்தை கொண்டு வரலாம். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய தண்டனை காத்திருக்கும். தேவனுடைய தண்டனை, தேவனுடைய புறக்கணிப்பு, தேவனுடைய ஒழுங்குபடுத்துதல் நம்மீது வர நேரிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்வாங்கி போகிறவன் மீது
என் ஆத்துமா பிரியமாயிராது என்று தேவன் உரைக்கிறார். எனவே தேவனை குறித்த காரியங்களிலே மனம் சலிப்பு இல்லாதபடி, பின்வாங்கி போகிற அனுபவம் இல்லாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்திட, தேவனை நோக்கி பார்த்து, தேவனை நோக்கி கூப்பிட்டு, அவரோடு இணைந்து வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.